மிக முக்கியமான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தை விட்டுட்டா இன்னொரு நல்ல காலகட்டம் இந்த அளவுக்கு வருமா? அவ்வளோ சூப்பர் நேரம். இன்னொரு புறம் குரு பகவானுடைய அருள் கிடைச்சா ரொம்ப நல்ல நேரம்னு பேர். அதே நேரத்தில் சனி பகவான் 3ல் வக்கரமாக உட்கார்றாரு. இந்த காது மூக்கு தொண்டை சாப்பிட்ட சாப்பாடு சரியா செரிமானமாகாம அதனால வரக்கூடிய பிரச்சனை அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த உணவு குழல்லையே நீங்கள் பார்ப்பீங்க. சில முயற்சிகள் வெற்றி பெறுவதில் தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும், வெற்றி கிடைக்காம போகாது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறீங்களா? சனி டெஸ்ட்டு வைக்கிறாரு, டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகணும். ஒன்றை விட்டால் இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும், அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து, நீங்கள் எழுதக்கூடிய கருத்து, நீங்கள் பரப்பக்கூடிய கருத்து தப்பு தப்பாக சொல்லிக் கொடுப்பான். ஆஃபீஸில் நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் தான் இருப்பாங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர் மாதிரி பக்கத்துல இருந்து உறவாடுவாங்க. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மகர ராசிக்காரங்களுக்குங்க மிக முக்கியமான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தை விட்டுட்டா இன்னொரு நல்ல காலகட்டம் இந்த அளவுக்கு வருமா? அவ்வளோ சூப்பர் நேரம். எதனால் சூப்பர் நேரம்? ஒரு ராசிக்கு அதிபதி உபஜயஸ்தானங்கள் இருந்தாருன்னா சூப்பர். இப்போ உபஜயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு உங்கள் ராசிக்கு அதிபதி. இன்னொரு புறம் குரு பகவானுடைய அருள் கிடைச்சா ரொம்ப நல்ல நேரம்னு பேர். காசு பணம் துட்டு இதுதானுங்க வாழ்க்கையில் தேவைங்கிறீங்க. அதுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும்ல. நிறைய காசு வேணும்னா குரு பகவான் பார்க்கணும். ஐயா கொஞ்சமாவது காசு வரும்னா சுக்கிர பகவான் பார்க்கணும். இப்போ அந்த குருவுடைய அருள் உங்களுக்கு இருக்குது. நல்ல பணவரவு வரக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே நேரத்தில் சனி பகவான் 3ல் வக்கரமாக உட்கார்றாரு. இந்த காது மூக்கு தொண்டை நுரையீரல் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், சரியான செரிமானம், சாப்பிட்ட சாப்பாடு சரியாக செரிமானமாகாமல் அதனால் வரக்கூடிய பிரச்சனை அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த உணவு குழல்லையே நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி பிரச்சனைகளை காட்டும். அதிலெல்லாம் கவனமாக இருக்கத்தான் வேணும். அதே நேரம் உங்கள் வீட்டில் உள்ள கெடியாரம் இப்போ ஓடாமல் இருக்குது அப்படிம்பீங்க. பல பேர் மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, கெடியாரம் நின்று போச்சுங்க அப்படிம்பீங்க. இதை எல்லாமே கிடைக்கிறது இந்த வக்கரச்சனி காட்டி கொடுக்கக்கூடிய அடையாள காலகட்டம். அப்போ 3ல் சனி வக்கரமா? முதல் விஷயம், பண்ணுற முயற்சிகளை முதல் தடவை வெற்றி அடையலைன்னா கவலைப்படாதீங்க. 2ஆம் தடவை முயற்சி பண்ணுங்கள், 3ஆம் தடவை முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கார். சில முயற்சிகள் வெற்றி பெறுவதில் தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும், வெற்றி கிடைக்காம போகாது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறீங்களா? சனி டெஸ்ட்டு வைக்கிறாரு, டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகணும். நான் முயற்சி பண்ணுங்க, வேலைக்கு முயற்சி பண்ணேன், வேலை கிடைக்கல, அந்த கம்பெனிக்கு முயற்சி பண்ண வேலை கிடைக்கல, இனி எந்த கம்பெனிக்கு நான் முயற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேறு இடத்துக்கு முயற்சி பண்ணணும். ஒன்றை விட்டால் இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும், அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து, நீங்கள் எழுதக்கூடிய கருத்து, நீங்கள் பரப்பக்கூடிய கருத்து அது பூமராங் மாதிரி சரியில்லைன்னா திரும்ப வந்து உங்களை தாக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, அன்னத்துக்கு முன்னால் பாலை வச்சாலும் தண்ணியும் பாலும் தண்ணியும் கலந்து வச்சா பிரிச்சிருங்கிறாங்க பாருங்க. கரெக்டாக பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்கும் அன்னம்னு. அப்படித்தான் இப்போ இருக்கணும். நல்லவர் யார், கெட்டவர் யார், நம்மை சூழ்ந்தவர் யார், இவங்களால் நன்மை உண்டா அப்படின்னு பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் கூட இருந்தே குழி பிடிக்கிறவங்க அதிகம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் பக்கத்திலே பாலும் தண்ணீரும் கலந்து இருக்கு, பாலை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய அன்னம் போல நீங்கள் வாழுங்க, உங்களுக்கு நன்மை. ஏன்னா 3ல் சனி வக்கர முறையாக இருக்கும்போது கூட இருக்கிறவன் வக்கர புத்தி படித்தவனாக இருப்பான், தப்பு தப்பாக சொல்லிக் கொடுப்பான். ஆஃபீஸில் நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் தான் இருப்பாங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர் மாதிரி பக்கத்துல இருந்து உறவாடுவாங்க.
நம்மளுடைய உயரதிகாரியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் ஆமான்னு தலையாட்டிருப்பீங்க, அவ்வளோதான். தலையாட்டின பாவத்துக்காக உங்கள் மேலே பழிய போட்டு போயிடுவாங்க. தவறை செய்தவங்க செய்யாதவங்க மேலே பழி போடுற காலம். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். 3ல் சனி வக்கரமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கருத்துக்கள் சொல்கிற போது என்ன கருத்துனாலும் கவனமாக இருங்க. கொஞ்சம் அசதி வரும், உடம்புல ஒரு அசதி, கண் திருஷ்டி பிரச்சனை, இதெல்லாம் மகர ராசிக்கு உண்டு. ஆனால் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு சமாளிச்சுக்கிட்டு போயிடுவீங்க. எப்படி சமாளிப்பீங்க? குரு பார்க்குறாருங்க, நமக்கு ராசியை குரு பார்க்குறாரு. மிகப்பெரிய நன்மை. பயணங்களில் ஒரு பிரச்சனை இருந்து நிவர்த்தி ஆகும். பணவரவில் ஒரு சிக்கல் இருக்கும், இருந்து நிவர்த்தி ஆகும். ஜிஎஸ்டி கட்டாதவங்க ஜிஎஸ்டி கட்டிடணும். இந்த காலகட்டத்தில் இன்கம் டேக்ஸ் கட்டாதவங்க இன்கம் டேக்ஸ் கட்டிடணும். அப்படி முறைப்படி செய்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ குடும்பத்து பெரியவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, தம்பி தப்பான பாதையில் போய்கிட்டு இருக்கேன், திருத்திக்கிடு, அதான் அவனுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது நல்ல நண்பர்கள் சொல்லலாம், குடும்பத்து பெரியவங்க சொல்லலாம், வெல்விஷர்ஸ் சொல்லுவாங்க. கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, கேளுங்க. கேட்க கேட்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகிடும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வந்துடும். கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் காத்திருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கூடி வந்துடும். அந்நிய நாடு போகக்கூடிய யோகம் வந்துடும். கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நல்ல நண்பர்கள் கிடச்சிருவாங்க. நிறைய நன்மை இங்கே மகர ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். மிகுந்த மேன்மைகள் இருக்குது. இப்போ கனவுல கோயில்கள் பார்ப்பீங்க, தெய்வ உருவங்களை பார்ப்பீங்க. மகர ராசிக்காரங்க இப்போ காணக்கூடிய கனவுல தெய்வ உருவங்களை பார்ப்பீங்க, கோயில்களை காண்பீர்கள். நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தினந்தோறும் சந்தனம் எடுத்து நெற்றியில் பூசுங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகள், தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வாழ்த்துக்கள். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.